எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய சிறப்பு வாக்காளர் திருத்தம் எதற்காக இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையம் கொண்டு வந்திருக்கிறது என்கிற ரகசியத்தை அம்பலப்படுத்தி இருக்கிறார் ஒரு தேர்தல் அதிகாரி. அப்படி அம்பலப்படுத்தியது மட்டுமல்ல, அம்பலப்படுத்தியதற்கு பிறகு கடந்த வாரம் ஜனவரி 9 அன்றைக்கு அவர் ராஜினாமா செய்திருக்கிறார். இந்த சதிக்கு என்னால் கூட இருந்து வேலை செய்ய முடியாது, நான் இவங்க கூட வேலை செய்ய மாட்டேன், நாளைக்கு வரும் தலைமுறையினர் அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு என்னுடைய தலைமுறையின் பதில் சொல்ல முடியாத அளவிற்கு அது சிக்கலாயிரும், அதனால் நான் ஒருபோதும் இந்த சதிக்கு நான் கூட்டு செல்ல மாட்டேன் என்று சொல்லி அவர் ராஜினாமா செய்திருக்கிறார். இது எங்கு நிகழ்ந்திருக்கிறது என்றால் மேற்கு வங்க மாவட்டம், மேற்கு வங்க மாநிலம் ஹாவ்லா என்று சொல்லக்கூடிய மாவட்டத்தில் தேர்தல் அதிகாரியாக வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய மௌஸ்மி சர்க்கார் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி. உண்மையிலே அவங்கள பாராட்டணும். ஏன்னா அவங்க வெளிப்படுத்தி இருப்பது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல, இல்லையா? ஏன்னா ராகுல் காந்தி உட்பட இந்தியாவுடைய பல பேர் மோடிக்காகவும் அமித்ஷாவிற்காகவும் ஆர்எஸ்எஸ் சங்கபரிவார கும்பலுக்காகவும் தேர்தல் ஆணையம் என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறது, ஞானேஷ்குமார் என்ன செய்துட்டு இருக்கார், ஞானேஷ்குமாருக்கு முன்னாடி இருந்தவர் என்ன செஞ்சுட்டு இருக்கார் அப்படிங்கிறத தொடர்ந்து அவர்கள் அம்பலப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதற்கு வரையிலும் பொறுப்பாக ஒரு இடத்தில் கூட தேர்தல் ஆணையத்தின் தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க பதில் சொல்லலை. இப்போ இது எதற்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறதுங்கிறத அம்பலப்படுத்தி இருக்கிறாங்க. அதில் அவங்க முதல்ல சொல்லக்கூடிய விஷயம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2002 இதே மாதிரி ஒரு வாக்காளர் திருத்த பட்டியல் தயார் செய்யப்பட்டது. அப்போது என்ன அப்படின்னா, ஒருத்தருடைய பெயர் அதில் ஸ்பெல்லிங்கில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்ததுன்னு வைங்களேன், ஒரு தவறு வந்ததுன்னா தேர்தல் படிவம் 8 கொடுத்து அதில் சரி பண்ணி கொடுத்தா உடனடியாக பெயர் சேர்க்கப்படும். ஆனால் இப்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் இப்போது உங்களுடைய பெயர் இப்போ ஒன்றும் இல்லை, என்னுடைய பெயர் முகமது அப்படின்னு வச்சிங்களேன். இப்போ முகமது என்கிற பெயர் நான் அவங்களுடைய எஸ்ஐஆர் பட்டியலை பதிவு செய்து நான் கொடுக்குறேன். இப்போ இவங்க 2002 பட்டியலில் போய் பார்ப்பாங்க. அதில் நான் தவறாக பெயர் இதில் சரியாக இப்போ கொடுத்துருக்கக்கூடிய எஸ்ஐஆர் படிவத்தில் சரியாக எழுதி 2002 உள்ளதில் தவறாக நான் எழுதியிருந்தேன்னா அதை கணக்கு காட்டி என்னுடைய பெயரை நீக்கம் செய்கிறார்கள். இது நடந்துட்டுருக்கு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அடுத்ததாக அவங்க சொல்கிறாங்க, ஏராளமான பெயர்களை எப்படி சேர்க்குறாங்க அப்படின்னா OYA அப்படிங்கிற நெய்மில் சேர்க்குறாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியும். ஏன் நான் இது சொல்கிறேன் அப்படின்னா, பக்கத்து மாநிலங்கள்லேருந்து பாஜக தலைவர்களோடு குடும்பமாக அவங்க மாநிலத்தை விட்டு இன்னொரு மாநிலத்தை வாக்களித்த செய்தியெல்லாம் இன்றைக்கு ஆதாரபூர்வமாக அம்பலமாகி இருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க.